தூத்துக்குடி அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட துப்பாக்கியை கண்டறிந்ததால் போலீசார் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் அதி கனமழை பெய்ததால் பல்வேறு கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்த அதி கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் காவல் நிலையத்தில் வெள்ள நீர் புகுந்தது. 4 அடி தூரம் வரை மழை நீர் காவல் நிலையத்திற்குள் புகுந்ததால் காவல் நிலையத்தை பூட்டிவிட்டு காவலர்கள் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்ற மனநிலையில் சென்றுள்ளனர். இதையடுத்து வெள்ள நீர் வடித்த நிலையில் காவல் நிலையத்திற்குள் இருந்த துப்பாக்கி காணாமல் போனதால் போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மழை வெள்ளத்தில் துப்பாக்கி அடித்துச் செல்லப்பட்டு விட்டதா என ஐயம் கொண்ட காவலர்கள் உடனடியாக துப்பாக்கியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். காவல் நிலையத்திற்குள் புகுந்த மழை நீரால் அங்கிருந்த முக்கிய ஆவணங்கள், கணினிகள் என அனைத்தும் சேற்றில் புதைந்து வீணாகின. தொடர்ந்து துப்பாக்கியை தேடும் பணியில் ஈடுபட்ட காவலர்கள் காவல் நிலையத்திற்குள் கைதிகள் அறைக்குள் ஒரு ஓரமாய் கிடந்த துப்பாக்கியை கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஒரு வழியால் துப்பாக்கியை போலீசார் கண்டறிந்தாலும் மழை வெள்ளத்தால் பல ஆவணங்கள் வீணாகி போகின. அதி கனமழையால் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள நிலையில் காவலர்களும் இதுபோன்ற சம்பவங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.